ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு மெகரை எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 500 வோல்ட் அவுட்புட் கொடுக்கக்கூடிய மெகர். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எர்த் இருக்குது, ரெண்டாவது டெர்மில் லைன் இருக்குது, மூணாவது கிரவுண்ட் இருக்குது. நம்ம எர்த்துக்கு லைனுக்கு கேபிள் போட்டு தான் இந்த 2 டெர்மில் யூஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா மோட்டரோட இன்சுலேஷன் லெவல், கன்டினியூட்டி எல்லாமே செக் பண்ணுவோம். இந்த மெகர் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. இது சுற்றுறப்போ ஒரு EMF ஜென்ரேட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அவுட்புட் ஷார்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணுறப்போ இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் 0 ரெசிஸ்டன்ஸ் காட்டுது, அப்போ ஃபுல் ஷார்ட் காட்டுது. இதையே பார்த்திங்கன்னா நம்மளோட அவுட்புட்டை ஓப்பனில் வச்சு ரொட்டேட் பண்ணுறப்போ இன்ஃபினிட் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குது. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா நம்மளோட மோட்டரோட வைண்டிங்கோ இல்லைன்னா ஃபேன் வைண்டிங்கோ அதோட கன்டினியூட்டி லெவல், இன்சுலேஷன் லெவல் நம்ம செக் பண்ணுவோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகுது. இதே ஓப்பனில் வச்சுக்கிற பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஃபினிட் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குது. 0 ரெசிஸ்டன்ஸ்னால் ஸ்டார்ட்டு, இன்ஃபினிட் ரெசிஸ்டன்ஸ்னால் ஓப்பன். இதை யூஸ் பண்ணி இப்போ ஒரு மோட்டரை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் ஒயர், க்ரீன் வித் எல்லோ கலர் ஒயர் எர்த்து, அந்த ரெட் கலர் பார்த்திங்கன்னா மோட்டரோட ஃபேஸ். இப்போ ரொட்டேட் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா 2 ஓப்பன் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பன் சர்க்யூட் கிடைக்குது. இதே பார்த்திங்கன்னா நாம் அதே வைண்டிங்கை ஸ்டார்டிங் டு க்ளோசிங் வைண்டிங்கோட ஏ டேஷரோட கனெக்ட் பண்ணுறோம். அது மோட்டர் வைண்டிங்கில் அப்படி கனெக்ட் பண்ணுறப்போ மோட்டர் வைண்டிங் ஓப்பன் ஆகிருந்தால் நம்மளுக்கு அந்த ஓப்பன் காட்டும், இல்லை க்ளோஸில் இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ் காட்டும். இது மூலமாக பார்த்திங்கன்னா மோட்டர் நல்லா இருக்குதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே, முடிஞ்சு.